இந்த பேஸ் லைன்ல 8 பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த 8 பாயிண்ட்ல இருந்தும் ஒவ்வொரு வெர்டிகல் லைன் வரையணும். அந்த வெர்டிகல் லைன் எது வரைக்கும் வரையணும்னா சென்டர் லைன் வரைக்கும் வரையணும். சென்டர் லைன் எதுனா C எங்க இருக்கோ அதுதான் சென்டர் லைன். சரியா? இப்போ 1 ல இருந்து 2 ல இருந்து 3 ல இருந்து 4 ல இருந்து 5 ல இருந்து 6 ல இருந்து 7 ல இருந்து 4 ல இருந்து வரத மட்டும் டாப் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு இடத்தையும் பாயிண்ட் வச்சு C1 C2 C3 C4 C5 C6 C7 C8 அந்த மாதிரி 8க்கும் பாயிண்ட் இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருக்கும் புரியுது, எந்த டவுட் இல்ல. எஸ் ஆர் நோ? எஸ் சார். இப்போ வந்து சர்க்கிள் ரேடியஸ் ஆஸ் ரேடியஸ், சர்க்கிள் ரேடியஸ் ஆஸ் ரேடியஸ். சர்க்கிள் ரேடியஸ் எவ்வளோ? 40 mm. டயாமீட்டர் ரேடியஸ் எவ்வளோ? 20 mm. 60 mm னா 30 mm. ஓகே, 50 mm னா 25 mm. சோ சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ அத ரேடியஸா எடுத்துட்டு C1 ல சென்டரா வச்சு ஃபர்ஸ்ட் லைன்ல லெஃப்ட் சைடுல ஆரம்பிக்கும். அப்போ சென்டர் லைனுக்கு லெஃப்ட் சைடுல ஆரம்பிக்கும். C1 சென்டரா வைக்க ஃபர்ஸ்ட் லைன் இது இதான் ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் லைன். அப்போ நான் இங்க வச்சு 20 mm இந்த பக்கமும் ஆரம்பிக்கலாம், இந்த பக்கமும் ஆரம்பிக்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன், லெஃப்ட் சைடுல ஆரம்பிக்கணும். அப்ப இந்த நான் என்ன பண்றேன், லெஃப்ட் சைடுல ஆரம்பிக்கணும். அப்புறம் C2 ல சென்டரா வச்சு செகண்ட் லைன்ல ஆரம்பிக்கணும். இதுதான் செகண்ட் லைன், இதெல்லாம் C2. சோ நான் இங்க வந்து ஆரம்பிக்கணும். C3 ல சென்டரா வச்சு தேர்ட் லைன்ல ஆரம்பிக்கணும். C4 ல சென்டரா வச்சு நான் ஃபோர்த் லைன்ல ஆரம்பிச்சனா இது ஏற்கனவே எவ்வளவு இது 40 mm டயாமீட்டர். அப்ப இது 20 mm. இது எவ்வளவு இருக்கும்? 20 mm. அப்ப இது எங்க இருக்கும்? 20 mm. கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல தான் வந்து என்ன வரும்? ஆர்க் வரும். ஓகேவா? அப்புறம் C5 இது வரைக்கும் நான் லெஃப்ட் சைடுல ஆர்க் அடிச்சேன். இந்த பக்கம் போகும்போது ரைட் சைடுல ஆர்க் அடிக்கும். அப்போ C5 சென்டரா வச்சா நான் இந்த பக்கம் அடிக்கலாம், இந்த பக்கம் அடிக்கலாம். நான் என்ன பண்ணனும்? ரைட் சைடுல அடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் லைன் எது? இதுதான். C5 ல சென்டரா வச்சு ஃபர்ஸ்ட் லைன்ல ஆர்க். C6 ல சென்டரா வச்சு 6th லைன்ல ஆர்க். C7 ல சென்டரா வச்சு 7th லைன்ல ஆர்க். C8 வச்சா கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல 8th லைன்ல ஆர்க். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணனும். எங்க இருந்து கனெக்ட் பண்ணனும்? இதுல இருந்து கிடையாது, 8ல ஆரம்பிச்சு 8ல முடிக்கணும். இதுதான் வந்து ஸ்ட்ரைட் லைன். இதான் வந்து ஸ்ட்ரைட் லைன். இந்த பாயிண்ட் வந்து P1, இது P2, P3, P4, P8 மார்க் பண்றோம். அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது கரெக்ட்டா உள்ள முடிக்கணும். இந்த லைனுக்கு வெளியில போகக்கூடாது. அதே மாதிரி இந்த லைனுக்கு உள்ள இருந்து ஆரம்பிக்கணும், இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இத வந்து கரெக்ட்டா செக் பண்ணுவாங்க. 1ல ஆரம்பிக்க கூடாது, 8ல ஆரம்பிக்கணும், 8ல முடியும். ஏதாவது சந்தேகம் இருக்கா? எனி டவுட்? போடலாமா?